ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. நெய் கடலைன்னு சொல்லுவாங்க, இல்லை காரக்கடலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் முதல்ல இந்த ரெசிபி செய்ய கடலைப்பருப்பு நம்ம வந்து ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். பாத்திரத்தில் 1.5 கப் அளவு வந்து கடலைப்பருப்பை சேர்த்துக்கிட்டேன். இந்த கடலைப்பருப்பு 2லேருந்து 4 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். இதில் இருக்க அழுக்கு வந்து கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா இந்த கடலைப்பருப்பை வந்து கழுவி எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு இது 2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வைக்கணும். இது ஓரமாக வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை வந்து வடிகட்டி கம்ப்ளீட்டாக எடுத்துப்போம். ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பில் இருக்க தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வந்து வடியணும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. வடிஞ்ச பிறகு ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த கடலைப்பருப்பை வந்து சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம ஆற விடணும். ஃபேன் காற்றுலலாம் விடாதீங்க. கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம இந்த கடலைப்பருப்பை வந்து ஆற விட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும் இதை நல்லா ஆறி வர்றதுக்கு. இதை அப்படியே நம்ம வந்து கொஞ்ச நேரம் விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்து பார்த்தா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த கடலைப்பருப்பில். ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கடலைப்பருப்பு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆற விடுங்க. ஏன் வடித்து எடுத்துக்கிறோன்னா, எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ மேலே வெடித்து வரும். அதனால் நம்ம இதை கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் கடலைப்பருப்பை. அடுத்து நம்ம வந்து கடலைப்பருப்பை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஃபில்டரில் வச்சு நான் பொரிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து பொரிக்க வரல. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எண்ணெயில் மொத்தமாக வந்து போட்டுட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபில்ட்ரு வந்து சின்ன சின்ன ஓட்டையாக இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். இதை நான் வந்து அல்டர்னேட் மெத்தட் தான் நான் பண்ணுறேன். மொத்த பருப்பு நான் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக வறுபட்டு வரும். அதே போல் இந்த கடலைப்பருப்பு போடுறப்போ நீங்கள் தூரமாக இருந்து இந்த கடலைப்பருப்பை எண்ணெயில் சேருங்க. கிட்டே இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த பருப்பில் வந்து தண்ணி இருந்ததுன்னா உங்கள் மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெசிபி செய்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கடலைப்பருப்பு நம்ம போட்டதுமே நல்லா சலசலன்னு வந்து வேக ஆரம்பிக்கும். இது எப்படி நமக்கு தெரியும்னா வெந்துருச்சுன்றது, இந்த சலசலப்பு வந்து கம்மியாகும். அப்போ தான் நமக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து வெந்ததுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வறுபட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீய வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள், சலசலப்பும் நமக்கு கம்மியாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த பேட்சும் நான் வந்து கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா இது வந்து வறுபட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்து செய்யுங்க இந்த ரெசிபி செய்கிறப்போ. இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து கரண்டி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க ஜல்லிக்கரண்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக நமக்கு வெந்து வரத்துக்கு ஜல்லிக்கரண்டிலே நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பை. இப்போ பாருங்கள், நமக்கு போட்டதும் சலசலப்பு ஜாஸ்தியாக இருந்தது. போக போக வந்து சலசலப்பு வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து நல்லா கடலைப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுற பாருங்கள், ஜல்லிக்கரண்டி தான் எடுக்கிறதுக்கு. அடுத்து நான் வந்து தட்டி வச்சுருந்த பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். அதுவும் இந்த ஜல்லிக்கரண்டிலே வச்சு பொரித்து எடுத்துக்கிறேன் பூண்டை. அப்போ தான் நமக்கு இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு.
பூண்டில் இருக்க தோலெலாம் நீக்காமல் அப்படியே தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு. இப்போ பூண்டும் நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. இது ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்து கருவேப்பிலை வந்து எண்ணெயிலே போட்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவரும் தரும் இந்த கருவேப்பிலை வந்து நம்ம ரெசிபிக்கு. ஸோ நீங்கள் இதை செய்கிறப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பொட்டுக்கடலையை சேர்த்து எண்ணெயிலே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் இந்த ஜல்லிக்கரண்டிலே கொஞ்சமாக பொட்டுக்கடலையை போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இது செய்கிறப்ப நான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இது மிதமான தீயிலே வந்து பொட்டுக்கடலை வந்து வெந்துடும், வறுபட்டு வந்துடும். ஸோ போதும் நமக்கு. இது தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருந்த வறுத்த கடலைப்பருப்பு நமக்கு இந்த அளவு குவான்டிட்டி வந்திருக்கு. அடுத்து நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாஸை வந்து சேர்த்துடலாம். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடரை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு எந்த அளவு காரம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்தளவு வந்து காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக வந்து உப்பை சேர்த்துக்கிறேன். இதுவும் உங்கள் விஷ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துப்பீங்களோ அந்தளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த பூண்டையும் பொட்டுக்கடலை அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நம்ம இதை நல்லா குலுக்கி விடணும். இந்த பவுல்லே வந்து காரம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்பூன்லேயே வச்சு ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். கிறிஸ்பியாக அருமையாக இருந்துச்சு. வீட்டிலே வந்து நெய்க்கடலை எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதனோட வந்து டீ இல்லை காஃபி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.